ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த கொல்கத்தா டாக்டர் கேஸில் வந்து சஞ்சய் மட்டும் குற்றவாளி கிடையாது. அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவனுக்கு வந்து யாரோ ஒரு பெரிய ஒரு அதிகாரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். அது உண்மையாலுமே அது மாதிரி இருந்திருக்கு. அந்த சஞ்சய் யூஸ் பண்ணுறான் வச்சிருந்தான பைக்கு, அந்த பைக்கு வந்து அதை பற்றி விசாரிக்கிறப்போ அந்த பைக்கில் வந்து யாரோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னா அந்த கொல்கத்தாவோடைய ஒரு போலீஸோட பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்டு இவனுக்கு பின்னாடி வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. இவனை அந்த சஞ்சயை காப்பாத்துறதுக்காகவும் நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் இந்த கேஸ்ல வந்து சஞ்சய் வந்து ஒரு குற்றவாளி கிடையாது, நிரபராதி அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு இவனுக்கு வந்து ஐடியாவும் கொடுத்துருந்துருக்காங்க. அண்டு இவனுக்காக ஒரு பெண் லாயர் வந்து வாதாடுறாங்க. அந்த லாயருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது, இவனை வந்து நிரபராதி நிரூபிக்கணும், இந்த தூக்கு தண்டனை வந்து இவனுக்கு வந்து வழங்கிடக்கூடாது அப்படின்ட்டுமே இவங்க வந்து இவனுக்காக வாதாடி இருக்காங்க. இந்த ஆர்ஜிகர் காலேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த கொலை நடந்துச்சுல அந்த ஆர்ஜிகர் காலேஜ், அந்த காலேஜில் வந்து இந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ண பொண்ணுனா பார்த்தா இதுக்கு முன்னாடியும் வந்து பல பொண்ணுகள் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு 54 வயசு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அப்புறம் 2023 போன வருஷம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. அங்கே 23 வயசு பொண்ணு வந்து மாடியிலேருந்து எமர்ஜென்சி வார்டு மாடியிலேருந்து குதிச்சு இறந்த சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் 2002லேயுமே வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து உயிரை காப்பாற்றுகிற ஒரு ஹாஸ்பிட்டலா இல்லை வந்து உயிரை எடுக்கக்கூடிய சுடுகாடா? ஸோ இது மாதிரி வந்து பல இதெல்லாம் சிக்கல்கள், பல விஷயங்கள்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் இதை பற்றி இருக்குது. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன நடக்குது, இதில் வந்து ஒரு அரசியல் மாதிரி, ஒரு பாலிடிக்ஸ் மாதிரியே வந்து அந்த காலேஜ் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா, இந்த முன்னாள் முதல்வர் இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஒரு பிரின்சிபல், அவங்க வந்து எப்பயுமே போகும்போது ஒரு 20 பேரை வந்து அடியால் மாதிரி இப்படி பந்தாவா போயிட்டு தான் போயிட்டு அவங்கள வந்து ஏன் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு 20 பேரை வந்து கூட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து ஒரு பேரில் 2 பேரில் நியாயமாக ஒரு உத்தமமாக நியாயமாக இருந்த ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேரை வந்து இங்கேருந்து இந்த காலேஜ் வந்து வேறு காலேஜுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அந்த காலேஜில் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சஞ்சயோடைய ஃபேமிலி அவங்களோடைய இதெல்லாம் பற்றிலாம் விசாரிச்சுருந்துருக்காங்க. அவங்களையும் வந்து ரொம்ப சஞ்சயை பற்றி ரொம்ப காரி துப்புற அளவுக்கு ரொம்பவும் ஒரு மோசமாக, அவங்க வீட்டில் உள்ள அவங்க அம்மாவை தவிர அவங்க கூட பிறந்தவங்க 4 பேரோட பிறந்திருக்கான். அவங்களுமே வந்து ரொம்ப மோசமாக வந்து காரி துப்புற அளவுக்கு அவனை பற்றி சொல்லியிருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த முதல்வரை வந்து அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோடைய முதல்வர் அந்த பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். என்னன்னா வந்து இந்த விசாரணை நடந்துச்சுல, ஸோ சிபிஐ கிட்ட அந்த கேஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 16 இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபலோடைய 16 இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து என்கொயரிலாம் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ நேற்று வீடியோவில் பார்த்துருந்தாலும் சொல்லிட்டு இருந்திருப்பேன், வீட்டிலே இருந்துக்கிட்டு அவர் வந்து நான் வரும்போது தான் வருவேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் யாராக வேணா இருக்க, சிபிஐ இருக்க, யாராக வேணா இருக்க, மிலிட்டரி வேணா இருந்துக்கங்க, நான் வர நேரத்துக்கு தான் வருவேன் அப்படின்ட்டு தௌலத்தாக இருந்துக்கிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு ரொம்ப ஆக்வர்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கான். இவனை வந்து இந்த முன்னாள் முதல்வர் இருக்கான்ல, இவனை வந்து இவன் மேலே வந்து தப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ அந்த கொலை நடந்தப்போ வந்து தாமதமாக தான் சொல்லியிருக்கான். அதாவது வந்து போலீஸ்க்கே வந்து இப்போ கொலை நடந்துச்சு ஹாஸ்பிட்டலில், அந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து இருக்கிற ஒரு பொண்ணு வந்து மறைமுகமாக வந்து கொலை பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பல மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ்டே சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கேருந்து வந்து ஒரு 10 மணிக்கு, காலைல 4 மணிக்கு கொலை நடந்துட்டு 10 மணிக்கு தான் வந்து அவங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பா கிட்டே ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த பொண்ணோட பிரேதத்தை வந்து பார்க்க அலோவ் பண்ணிடுறாங்க. அதுவும் பெத்த அப்பா அம்மாவே வந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்க்க அலோவ் பண்ணிருக்காங்க. அண்டு போலீஸ் வந்து கேட்குறப்போ இந்த பொண்ணு வந்து யாரும் கொலை பண்ணலை, சூசைட்னு சொல்லி இந்த முதல்வர் தான் வந்து அப்படியே வந்து அதை எப்படியே மூடி மறைக்கலாம் அப்படின்ட்டு மறைச்சாங்க. அண்ட் சிசிடிவி கேமரா அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே தான் வந்து ஓகே, இது வந்து இவன் சஞ்சய் தான் இது மாட்டியிருக்கான், இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. அண்டு நேற்று வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்போ சஞ்சய் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்கொயரி, சிபிஐ வந்து என்கொயரி வந்து முதல்வர் டைமே வந்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன நடக்குதுன்னா, வைஸ் பிரின்சிபல் கீழே இன்னொருத்தவங்க அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருப்பாங்களே, ஸோ வைஸ் பிரின்சிபல்கிட்டையுமே வந்து அந்த என்கொயரி நடத்துருக்காங்க. கடந்த 8 மணி நேரமாக என்கொயரி நடத்துகிறப்போ அந்த பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காரு,
மாற்றி மாற்றி எப்படி இருந்தாலும் பயம் வரும். மாற்றி மாற்றி ஒரு தடவை ஒரு பதில் சொல்றது, இன்னொரு தடவை ஒரு பதில் சொல்றது, அப்படியே திணறிக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சயுமே என்ன பண்றான்னா, அவன் வந்து சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கான். இதுதான் 11 நான் வந்து வந்தேன், என் ஃப்ரெண்டோட வந்தேன். நான் வந்து குடித்தேன், அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே குடித்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ரெட் லைட் ஏரியாவுக்கு போனேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து உல்லாசமாக இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் வந்து ரோட்டில் ஒரு பொண்ணு போணுச்சு. அந்த பொண்ணை வந்து நான் வந்து ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணேன். இப்போ தொடாத இடத்துல தொட்டேன் அண்டு ஈவ்டீசிங் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோடய லவ்வர் இருக்கா, அவகிட்டவுமே வந்து நான் எப்போதுமே வந்து வீடியோ காலில் வந்து எனக்கு வந்து நியூடாக பிக் அனுப்பு, இது பண்ணு அது பண்ணு அப்படின்லாம் நான் பண்ணுவேன். கூட அவள்கிட்டையுமே பிகப் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே எவிடன்ஸ் இருந்துச்சு. அதனால அவனுக்கு பொய் சொல்ல முடியாது. ஸோ அவன் வந்து சஞ்சய் வந்து ஒத்துக்கிட்டான், நான் இதெல்லாம் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் காலேஜுக்கு வந்துட்டேன். காலேஜுக்கு வந்து அங்கே வந்து உள்ளே போகிறப்போ அந்த பொண்ணு இறந்து கிடந்துச்சு. நான் பார்த்த உடனே பயந்துட்டேன். அதனால் நான் வெளில வந்துட்டேன். ஆனால் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து கிடந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஆனால் நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சஞ்சய் வந்து இந்த ஒரு இது இப்படி இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கே நீ வந்து சொல்லு அப்படி யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து பண்ண மாதிரி கரெக்டாக அந்த 11:15 லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே கரெக்டாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து ஒரு மனப்பாடமாக சொல்லிவிட்டான். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுன்னு சொன்னேன், அது 2வது கட்ட பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்துறாங்க அந்த பிரின்சிபலுக்கு, அதுக்கப்புறமா அந்த சஞ்சய்க்கு, அந்த வைஸ் பிரின்சிபலுக்கு. அவங்களுக்கு வந்து பிரின்சிபல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே யாராக இருக்கா, அவங்க கனெக்டிங்கில் யாராக இருக்காங்க, எல்லாத்தையுமே என்கொயரி நடத்துகிறாங்க. இங்கே எல்லா டைமே நடத்துகிறப்போ வந்து அந்த சஞ்சய் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த டெஸ்ட் வந்து எப்படின்னா வெறும் கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. அண்ட் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு போகுது, பொய் சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகும். ஸோ அதை நோட் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட்டை நோட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கண்ணை வந்து பார்ப்பாங்க. அண்டு நம்மளுடைய கை கால்லாம் வந்து ஒரு பதற்றத்தில் வந்து கை கால்லாம் நடுங்கும். அதை நோட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து பொய் சொல்லலாம், அது நம்ம சொல்கிறதான் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அவன் வந்து பொய் சொல்லலாம். இருந்தாலுமே வந்து அந்த ரத்தம் கொதிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் பீட் அதிகமாகுது, இதெல்லாம் வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதிலே வந்து சஞ்சய் வந்து மாட்டிட்டான். அண்டு மீடியாவுமே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த 16 இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி என்கொயரி பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று மாட்டியிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் உள்ள ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை, நிறையா விஷயம் வந்து மாட்டியிருக்கு. நான் வந்து சொல்லுவோம், எல்லாமே நான் வந்து சொல்லுவோம். ரொம்பவும் எங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது, அதிகமான நியூஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த அதிகாரமே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து 2023, அதாவது போன வருஷம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 31 வயசு பொண்ணு, அந்த 31 வயசு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓவர் டோஸுக்கான மருந்தை கொடுத்துட்றாங்க. அந்த மருந்தை கொடுத்த உடனே அவங்களுமே வந்து இறந்து போயிடறாங்க. இதில் வந்து இறந்து போகிறப்போ வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மறைமுகமாகவே இதை வந்து மறைச்சிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இதை வந்து எந்த நியூஸ் சொல்லியிருந்துருக்கேன்னா, டைம்ஸ் நவ் நியூஸ் வந்து சொல்லியிருந்திருக்கேன். அண்டு 25 வயசு பொண்ணு, அதாவது இந்த 2015 சாரி நான் சொல்லிட்டேன், 2015 வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 25 வயசு பொண்ணு வந்து எமர்ஜென்சி வார்டு இருக்குல்ல, ஸோ அந்த வார்டுலேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும் எமர்ஜென்சி வார்டு அண்டு தனி நோயாளி வார்டு, உள்நோயாளி வார்டு அப்படின்ட்டு வார்டாக தான் பிரிச்சுருவாங்க ஹாஸ்பிட்டல்லாம். ஸோ அது மாதிரி எமர்ஜென்சி வார்டுலேருந்து அந்த மொட்டை மாடிலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. குதிச்சு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய மார்பகம் இருக்குல்ல, அந்த 2 மார்பகமே வந்து 3வது ஒரு ரூமுக்குள்ளே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அனாதையான எதுவுமே அட்ரஸ் இல்லாதவங்கலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட பாடிலாம் வரும். அவங்களோட பாடியுமே வந்து ஆர்கான்லாம் வந்து திருட்டு எடுத்து விற்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் உடனே யாருன்னு பார்த்தா அந்த முதல்வர் தான், அந்த காலேஜோட முதல்வர். ஏன்னா வந்து இந்த ஒரு இப்படிலாம் இல்லீகலாக இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு மூவியில் தான் நம்மளாம் பார்த்துருப்போம். மூவியில் கூட அது மாதிரி நியூஸ்லாம் இது மாதிரி நான் இது மாதிரி நடந்த நியூஸ்லாம் வந்து மூவியில் தான் நம்ம பார்த்துருப்போம். தவிர இது வந்து ரியலாகவே வந்து இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கொல்கத்தாவே ஒரு ஆட்டி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த காலேஜில் வந்து இப்போ ரேப் பண்ணி இறந்து போய் சாகடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நியூஸை வந்து விசாரிக்கிறப்போ ஊழல் நியூஸு, ஆர்கான் திருட்டு, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட வந்து தேவையில்லாமல் வந்து கட்ட பஞ்சாயத்து அந்த 20 பேரை வந்து பவுன்சர்ஸை காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ஊழல் கேஸு, அதுக்கப்புறமா தேவையில்லாமல் வந்து ஸ்டாஃப்ஸை வந்து இதை சஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா
இவங்க மேலே இன்னும் நிறையா கேஸ் இருக்குன்ட்டு இவங்களுமே வந்து போலீஸ்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. நாங்களுமே கேஸ் கொடுக்குறோம், இவங்க வந்து இந்தந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ நேர்மையாக இருக்கிற அந்த காலேஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, நீங்கள் எதுக்கு இந்த காலேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து 20 பேர் பவுன்சரை கொடுத்து வந்தீங்க, நீங்கள் என்ன கட்ட பஞ்சாயத்து வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா, இல்லை என்ன ரவுடிசம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன கேள்வி கேட்குற, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் வந்து இந்த இது கரெக்டாக கட்டணும், இல்லைன்னா நான் வந்து மார்க்கை குறைச்சி விட்ருவோம், உங்களால் டிகிரி வாங்க முடியாது அப்படின்னு பயத்திலே தான் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணுக்குமே வந்து பயத்தை கூட்டி தான் அதை வந்து மார்க்கை கம்மி பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அந்த பிரின்சிபலோடைய தப்புகள்லாம் இது அண்ட் இதுக்கு மேலேயுமே வந்து விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்காங்க. இன்னும் நிறையா நியூஸ் வந்து என்னென்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. இதுக்கு பின்னாடியுமே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கேஸ் வந்து இந்த ஊழல் கேஸ் வந்துருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஆர்கன் திருட்டு, இதோட இதுக்கப்புறம் விசாரிக்கிறப்போ இன்னும் நிறையா நியூஸ் வந்து வரும். அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 51 வயசு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அங்கே வேலை பார்த்த ப்ரொஃபஸர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து இதுக்கான இந்த கேஸ் வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரேப் பண்ணி கொன்ன பொண்ணோடைய கேஸ் தான் இந்த அளவுக்கு வந்து பெருசாகிருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே இறந்து போனாங்களே, ஸோ அவங்களோட கேஸ் எல்லாமே அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடியுமே வந்து அந்த பிரின்சிபல் தான் இருக்காங்க. இது ஒரு கட்டாக இருக்கட்டும். சஞ்சயை பற்றி பார்ப்போம். சஞ்சயை பற்றி வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து விசாரணை. சஞ்சய்க்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த சஞ்சய் ஆகியிருக்கானே, ஸோ அந்த ரேப் பண்ணி கொண்டவன் அவனை வந்து அவனோட ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய மாமியார் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து கேட்குறப்ப இது மாதிரி உங்கள் மாமனார் வச்சு உங்க மருமகன் மேடம் வந்து இப்படி ஒரு கேஸ் இருக்கு, அவங்க பற்றி சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, இவன் வந்து ரொம்ப மோசமானவன், ஏன்னா வந்து என் பொண்ணு வந்து இறந்து போனது வந்து எப்படி இறந்து போணுச்சு, எது இறந்து போணுச்சு அப்படின்னு ரொம்பவுமே வந்து டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கேட்காமே விட்டுட்டானா. எப்படி இருந்தாலும் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, ஏன் இறந்து போயிட்டாங்க, எப்படி இறந்து போனாங்க அப்படின்ட்டு எதுவுமே கேட்கல, என்னை கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டில் போயிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அவன் அந்த சஞ்சய் வந்து ஒரு 4 அக்காவோட பிறந்துருக்காங்க. இந்த 4 சிஸ்டர்ஸ்டையுமே வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் வந்து ரொம்ப மோசமானவன், இவனை எப்படா தண்ணி தெளிச்சு விடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அந்த பைக்கு சொன்னேன், அந்த பைக்கில் வந்து நம்ம வந்து இப்போ டிஎன் போலீஸ் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டு இப்போ இதில் வந்து போலீஸ் இதில் என்ன இருக்கும், அதே மாதிரியே வந்து கொல்கத்தாவில் இது மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த இது போலீஸ் அப்படின்னு போட்டப்போ அவங்க அக்கா வந்து கேட்டிருக்காங்க, ஏன் இது மாதிரி போட்டிருக்க, இது வந்து இல்லீகலாக போட்டிருக்க, நீ என்ன போலீஸா, நீ ஏன் இது மாதிரி போட்டிருக்க, அந்த ஸ்டிக்கர் ரேட் இது மாதிரிலாம் இல்லீகல், இப்போலாம் போடக்கூடாது அப்படின்னு இருக்கு, நீ இந்த பைக் வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு இந்த பைக்கையுமே கேட்டிருக்காங்க. இனி இதை பற்றிலாம் கேட்கக்கூடாதுன்ட்டு அவன் இந்த அக்கா கிட்டேயுமே வந்து சண்டை போட்டிருக்கான். அண்டு இவன் வந்து மோசமாக வந்து டெய்லிக்குமே சரக்கு அடிக்கிறவன். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது அவனுடைய கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்குறாங்க சஞ்சயை பற்றி என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க அவன்லாம் வந்து குடித்தானா அக்கா தங்கச்சி யாருக்கு தெரியாது, பொண்டாட்டி யாருன்னு தெரியாதுங்க, எல்லாமே அவனுக்கு வந்து ஒன்று, ஒரு குடிச்சிட்டானா அவன் வந்து மிருகமாக மாறிடுவான், மிருகத்தோட ரொம்ப மோசமானவன், அவன்கிட்டலாம் வந்து பழகவே முடியாது, அவன் நம்பி வீட்டிலே விட முடியாது அப்படின்ட்டு ரொம்பவும் மோசமான அளவுக்கு வந்து அவன் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அவன் சஞ்சயோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து அது மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவனை வந்து விட்டுருங்க, அவன் வந்து உண்மையில் அவன் தப்பு பண்ணானா நீங்கள் வந்து அவனுக்கு வந்து தண்டனை கொடுங்க, ஆனால் என்னை பொறுத்தளவு என் பையன் வந்து அப்படிலாம் நான் வளர்க்கலை அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்படி நினச்சிட்டு இருக்காங்க சஞ்சயோடைய அம்மா. ஆனால் வந்து அந்த பொண்ணோடைய அம்மா என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணோடைய கனவு என்ன, அந்த பொண்ணு வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோயாளியை வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு நல்ல எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணணும், மருத்துவம் பண்ணணும், எல்லாருக்குமே வந்து இலவச மருத்துவம் பண்ணணும். ஏன்னா வந்து ஏழை வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து டைலரு. ஸோ அந்த ஒரு ஏழை வீட்டு பொண்ணு வந்து டாக்டராக வந்து ஆகிடும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிடும், நம்மளுக்கு வந்து நம்மளோட குடும்ப சூழ்நிலை மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்பவே கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவு அப்படியே கனவாகவே போயிட்டு, ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இன்னுமே வந்து சிபிஐ வந்து இந்த விசாரணையை விடலை, இன்னுமே வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் எது தெரியுமா, கொடி மட்டும்தான். கவர்மெண்ட் இதாக இருக்கட்டும், ப்ரைவேட் இதாக இருக்கட்டும், குடி தான். அதை வந்து குடிச்சிட்டான் அப்படின்ட்டா, இப்போ வந்து குடிக்காமல் இருந்தானா அவன் ஒரே ஒரு மனநிலையில் தான் இருப்பான், குடிச்சிட்டானா பல மனநிலை இருப்பான்.
நேற்று என்ன பேசுனான் அப்படின்ட்டு நாளைக்கு தெரியாது, நாளைக்கு என்ன பேசுனான்ட்டு நாளைக்கு தெரியாது. இப்போ குடியே அவன் வாழ்க்கையை வந்து கெடுத்தோம். அவன் நம்ம வாழ்க்கையை மட்டும் கெடுக்கமா கிடையாது, இப்போ வந்து அவன் குடிச்சதுனால தான் வந்து ஒரு பொண்ணோடைய உயிரே போயிட்டு. இப்படி இந்தியா ஃபுல்லுமே வந்து குடியை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. குடியை மட்டும் நிப்பாட்டினாங்கன்னா இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் நடக்கிற இதுவே எல்லா தப்புமே வந்து சரியாயிடும், ஆல்மோஸ்ட் வந்து சரியாயிடும். ஸோ இந்த குடியினால தான் வந்து பேரோடைய குடும்பங்கள் சந்தோஷங்கள், அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கை எல்லாமே வந்து இதாகுது. இந்த பிரின்சிபலை வந்து என்னன்னா, கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி 20 ஆளை வச்சுக்கிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்கிறது, இது மட்டுமே அவன் இந்த ஆர்கன் திருட்டு பண்ணுறது இது மட்டுமே பண்ணலை, அங்கே படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய வாழ்க்கையுமே அவன் வந்து கெடுத்துருந்துருக்கான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து இது வந்து நல்ல காலேஜ், நம்ம வந்து இந்த குழந்தைகளை நம்ம பிள்ளைங்களை வந்து இங்கே வந்து சேர்த்து விடுவோம், இங்கே வந்து நல்ல பெரிய ஆள் ஆவான், நல்ல டாக்டர் ஆவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பையனோடைய அம்மாவும் ஒவ்வொரு பொண்ணோட அம்மா அப்பாவுமே வந்து இந்த காலேஜில் வந்து சேர்த்து விட்ருப்பாங்க. ஆனால் அந்த பிரின்சிபல் பண்ணது வந்து அங்கே படிக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையுமே வந்து கெடுத்துருந்துருக்கான். ஸோ என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி வந்து இல்லை யார் யார் இருக்கா அப்படின்ட்டு இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து தண்டனை கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம்.